கவிதை ரொம்ப பிரமாதம். நேருக்கு நேர் இருந்தும் அவள் நெஞ்சம் பேசவில்லை. இந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு கூட அந்த வரி ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல எழுத்தாளர் ஒருவரை அறிமுகப்படுத்தி வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். உட்காருமா. இப்படிதான் சார், யார் யாரோ எங்கெங்கோ ஒழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவ கூட ஒளிய பார்த்தாலே, நான் விடல, இழுத்துட்டு வந்துட்டேன். ஏமா கதை எழுதுவியா? என்ன கேள்வி கேக்குறீங்க? கவிதை எழுத தெரிஞ்சவனுக்கு கதை எழுத தெரியாதா? என்னம்மா? தெரியுமே. மாலை நேரம், கதிரவன் மறையும் நேரம், காளையர் வீடு திரும்பும் நேரம், கன்னியர்கள் காத்திருக்கும் நேரம், தென்றல் விளையாடுகிறது, அதில் தவழ்ந்து வரும் பறவைகளின் கீதம், சாட்டை போல் நீண்டு கிடக்கும் சாலை, அது சாரி சாரியாக ஜனங்கள், இவற்றையெல்லாம் யோசித்தபடியே மல்லாந்து படுத்திருந்தான் மார்த்தாண்டன். அவ்வளவுதான். என்ன நட, என்ன நட, என்ன அழகு பாத்தீங்களா? வெரி குட், வெரி குட். எங்க அஞ்சுகம் பத்திரிகைக்கு ஒரு தொடர்கதை எழுதேம்மா. தொடர்கதையா? எனக்கு பழக்கம் இல்லையே. என்னம்மா பழக்கம் இல்ல? தண்ணியில இறங்குனாதான் நீச்சல் கத்துக்க முடியும். பேசாம இருமா. இத பாருமா, நீ எனக்கு ஒரு தொடர்கதை எழுதி கொடுக்கற. எழுதுற இந்த கவிதைக்கும் எழுத போற தொடர்கதைக்கும் சேர்த்து இதோ ஒரு செக். வேண்டாங்க. வாங்கிக்கம்மா. வேண்டாங்க. பரவாயில்ல, வாங்கிக்க. இந்த கவிதைய அடுத்த வாரம் அஞ்சகத்திலே போட்டுடுறேன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். ரோட் சென்ஸ் எல்லாமே இப்படித்தான் கார் ஓட்டுறதா? நான்சென்ஸ். சாரி மேடம், மன்னிச்சிடுங்க. மன்னிச்சிடுங்க. எல்லாரும் இந்த ஒரு வார்த்தை மட்டும் கத்து வச்சிருக்காங்க. நான்சென்ஸ். உங்களுக்கு இந்த நான்சென்ஸ் தவிர வேற வார்த்தையே தெரியாதுங்க? ஓஹோ, ரெண்டாவது வார்த்தை கூட கத்து வச்சிருக்கீங்க. பரவாயில்ல. இது பாருங்க, நான் இந்த மவுத் ஆர்கன் ரொம்ப நல்லா வாசிப்பேன். சுவாரஸ்யமா வாசிக்கிட்டே வந்து காரை ஓட்டிட்டு வந்ததுல ஒரு சின்ன தவறு ஏற்பட்டுச்சு. அதனாலதான் இப்படி. நான் வாசிக்கிறது எப்படி இருக்கு? சகிக்கல. கார் ஓட்டும் போது இந்த பேண்ட் வாத்தி என்ன வேண்டி கிடக்கு? ஐயோ, இந்த மவுத் ஆர்கன் குப்பை தொட்டியில. இப்ப நீங்க செஞ்சது சென்சூர்ல அவங்க செய்யற காரியமா? பயப்படாதீங்க, தெரிஞ்சிட மாட்டேன். அடடே, வாசுதேவன் என்ஜினியர்ஸ் கான்ட்ராக்டர். எனக்கு அவங்க ரொம்ப நல்லா தெரியுமே. நீங்க அங்கதான் போறீங்கன்னு நினைக்கிறேன். பாவம், நடந்து போறீங்களே. என் கார்ல கொண்டு போய் விட்டுறேனே. வேற ஆளை பாருங்க, எனக்கு போக தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேரு? தேவையில்லாத விஷயம். ரொம்ப கோச்சிக்கிறீங்க. ஆனா நீங்க வேலை தேடி போறீங்களே மிஸ்டர் வாசுதேவன், அவர் உங்களோட ரொம்ப கோவக்காரர். நீங்க அங்க வேலைக்கு தான் போறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு முன்னால ரொம்ப பேர் இந்த மாதிரி வேலை தேடி போய் போன வேகத்திலே திரும்பி வந்திருக்காங்க. அந்த மனுஷன் கேள்வி மேல கேள்வி, கேள்வி மேல கேள்வி கேட்டு ஆளை கொண்டுடுவாரு. அவ்வளவு சுலபத்துல வேலை கிடைக்காது. நான் உங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் கொடுக்குறேன். அட்வைஸ் ஒண்ணுதான் கேட்காம கிடைக்குது. அத நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா. முதல்ல நீங்க என்ன ஃபாலோ பண்றத நிறுத்துங்க. யாரை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். வேற யாராவது வர்றாங்களா பாருங்க. இதுக்கு காரை கொண்டு போய் மோதுறதுக்கு. போடா, சட்ட நூறு எல்லாத்தையும் சிக்கலாக்கிட்டேன். நானும் சொட்டர் போடலாம்னு நினைச்சேன், அது இப்படி ஆயிடுச்சு. அப்படி இருக்காதரா, நீ சும்மா நான் சிக்கலா எடுத்துக்கிறேன். இங்க புடிடா. உன் பேர் என்னடா கண்ணு? பிரபாகர். கௌசல்யா. அழகா இருக்கு. கொண்டாங்க, இப்படி நான் சிக்கல் எடுத்து தரேன். அவர்தான் எங்க அப்பா. வணக்கங்க. வணக்கம். உன் பேர் என்னம்மா? என் பேர் கமலா. வீட்டை பாத்துக்கிறதுக்கும் குழந்தைகளை கவனிச்சுக்கிறதுக்கும் ஒரு பெண் தேவைன்னு பத்திரிகையில விளம்பரம் பண்ணிருந்தீங்களே, அதுக்காக வந்திருக்கேன். குழந்தைகளோடு பேசிக்கிட்டு இருந்தேன். கௌசல்யா, பிரபாகர் 2 பேர் சமத்து குழந்தைங்க. கடைசி பொண்ணு ராஜி இன்னும் பழி சுட்டியாமே, அவளைத்தான் நான் இன்னும் பாக்கல. குழந்தைங்க கான்வென்ட்ல படிச்சாலும் தமிழ்ல நல்ல ஆர்வம் இருக்கு. கௌசல்யாவுக்கு திருக்குறள் பூரா மனப்பாடம். பிரபாகர் கணக்குல கொஞ்சம் வீக். என்ன சார் நானே பேசிக்கிட்டு இருக்க? என் வேலை? நீ வேலையில சேர்ந்தாச்சு. என்ன சார் இது? கேள்வி மேல கேள்வி, கேள்வி மேல கேள்வி கேட்பீங்கன்னு நான் பயந்துகிட்டே வந்தேன். ஒரு கேள்வி கூட கேட்கலையே. கேள்வி கேட்டா தானாமா? நான் மாடியில இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். வீட்டுக்குள்ள நுழையும் போதே மிதிப்பாய் தலைகீழ இருந்தது நீ பார்த்த இல்லையா? தட் இஸ் பவர் ஆஃப் அப்சர்வேஷன். உடனே அந்த மிதிப்பாயை சரியா திருப்பி போட்டியே, அது முறை. தட் இஸ் டிசிப்ளின். 9 மணிக்கு வரணும்னு போட்டிருந்த, நீ வீட்டுக்குள்ள நுழையும் போது சரியா மணி 9. தட் இஸ் பங்க்சுவாலிட்டி. சும்மா சுத்திக்கிட்டு இருந்த ஃபேனை ஆஃப் பண்ண பாரு, அது சிக்கனம். நூல்கண்டில் இருந்த சிக்கல் எடுத்தது பொறுமை. 5 நிமிஷம் குழந்தைகள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததுல இருந்து அவங்கள பத்தின எல்லா விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டியே, தட் இஸ் சின்சியரிட்டி ஆஃப் பர்பஸ். இதுல இருந்து குழந்தைகள்கிட்ட இனிமையா பழகிற சுபாவம் உனக்கு இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எந்த காரியத்தில் நீ ஈடுபட்டாலும் அதை அக்கறையோட செய்வேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வேலைக்கு உன்னை விட தகுதியான ஒரு பெண் இருக்கவே முடியாது. Proceed. ஹலோ, புக்கா தேடுறீங்க? ஹலோ ராதா, டெய்லி லைப்ரரி வந்துடுற, படிக்கிற?
இது ரொம்ப நாளா நடக்குது. எப்படியே விட்டுலாமா? நாராயணா, அவ்வளவுதாடா நாராயணா. ரஜனே ருகி முகுந்தேதி, ரஜனே ருகி முகுந்தேதி. என்ன பாட்டு இது? லைப்ரரி. கேசவ மாதவ கோவிந்தேதி. இன்னைக்கு என்ன தேதி? ஏன் கொண்டு போன புத்தகத்தை திருப்பி தராத. ஆமாயா, கொண்டு போய் வீட்டுல வச்சுட்ட புத்தகத்தை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோ. திருப்பி கொடுத்த புத்தகத்தை எல்லாம் மறந்துரு. யோ, லைப்ரரியா இல்ல லவர்ஸ் பார்த்தாயா? கேள்வி முறையே கிடையாது உங்களுக்கு. மிஸ்டர், இங்க பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது. நீ என்ன பண்ற? ஏயா, வாயாலதான் பேசக்கூடாது, கண்ணால மாத்திரம் பேசிக்கலாமா? என்னது? இங்க இருக்கிற புஸ்தகத்தை தான் இலவசமா படிக்கிறான். வர்ற பெண்களை கூடவா இலவசமா காதலிக்கிறான்? என்ன அர்த்தம் இல்லாம பேசிக்கிட்டு? நீ என்ன அர்த்தத்தோட தான் பண்றியா? அங்க பாரியா அவன் பண்றது. என்னது? ஏயா, அவன் என்ன புஸ்தகமா தர்றான்? பொம்பளைய தர்றான். லைப்ரரியா லவ்வா? போச்சு போச்சு, இந்த லைப்ரரி பேரே கெட்டு போச்சு. பெரிய பேர் இருந்துச்சு, இப்ப போயிடுச்சா? கோபம் குறையறதுக்கு முன்னால போயா. நாராயண நாராயண, அம்பி வசமா மாட்டிக்கிட்டான். என்ன லைப்ரரி இல்லையா? ஏன் 30 வருஷம் அனுபவத்துல இந்த லைப்ரரியில யாரும் லவ் பண்ணது கிடையாது சார். நானும் என்னுடைய 30 வருஷத்து அனுபவத்துல இப்பதான் ஏதோ தெரியாதனமா லவ் பண்ண ஆரம்பிச்சேன். லவ் லைப்ரரியில பாருங்க சார். என்ன சிரிப்பு? என்ன சிரிப்பு? அதானே, உங்களுக்கு லவ் பண்ண வேற இடம் கிடைக்கல, போங்க சார். போங்க சார். Silence! This is library. குடிய உன் கடை கலர. இந்தா ஒரு ஆனந்தவுடன், ஒரு கலைமகள், ஒரு அஞ்சுகம், 3 பத்திரிக்கையும் கொடு. வாங்க லைப்ரரி. மிஸ்டர், என் பேர் முரளி. லைப்ரரியில உங்களை சுத்தி கூட்ட கூடி இருக்குவே. எது? லைப்ரரியில. அதுவா? ஆமாப்பா, ரொம்ப அசிங்கமா போயிடுச்சுல்ல. நீங்க பண்ணது எப்படி இருந்துச்சு? உங்களை மாட்ட வச்சதா நான் தான் தெரியுமா? நீயா? அந்த பொண்ணு யாருங்கிறதாவது தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. தெரியாது, லவ் பண்ணிட்டேன். யோ, அது என் வீட்டுக்காரியா? உங்க வீட்டுக்காரியா? அதாவது நான் சீரியஸா மீன் பண்ணல சார், என்ன மன்னிச்சிருங்க. நான் ஒரு டைம் இந்த மாதிரி மிஸ்டேக் நடந்து போயிடும். இது பாருங்க, நான் நம்ம லைப்ரரி பக்கம் வரவே மாட்டேன். ஏயா சும்மா லொட டை படிக்கிற? வீட்டுக்காரின்னா பொண்டாட்டியா தான் இருக்கணுமா? பின்ன அந்த பொண்ணோட வீட்டுல நான் குடி இருக்கேன், அதனாலதான் வீட்டுக்காரி. என்ன அப்பாடி, மறுபடியும் லைப்ரரி போறியா? ஒரு நிமிஷத்துல என்ன கதிகாரம் கிடைச்சிட்டேன். கண்டதுக்கு கலங்குறியா? அப்படியே அல்லாடி போட்டேன். ஆசைதான் மத்தவங்க அல்லாட்டத்தை பாக்குறதுல. நல்ல ஆசை. ஏய் ஆசை, நீ யாரப்பா? அல்லாடி, ஆற்காடு, சிவகங்கை, செட்டிநாடு, இப்படி ஊரை சொன்னாலே பேரை புரிஞ்சுக்கிற அளவுக்கு பெரிய புள்ளி இல்ல. ஓஹோ, நானே ரொம்ப சாதாரணமான ஆளு. பேரு நாராயண, ஊரு நடுத்தெரு. ஊர் நடத்துவா? வீக் பாயிண்ட் வச்ச குடையிற நடுத்தெரு நாராயண. என்ன வேலையோ? மூட்டுறதுதான். மூட்டுறதுன்னு? மூட்டி விட்டு வேடிக்கை பாக்குறது. சமூக நாரதர், சோஷியல் நாரதா. You seem to be a very interesting person. உங்களை விடவா? அவன் தனிமையில காதல் பண்றான். நீங்க அத்தனை பேருக்கு மத்தியில பப்ளிக் லைப்ரரியில பப்ளிக்கா லவ் பண்றீங்க. You seem to be a காதல் மன். லைப்ரரி அடிக்கடி சந்திப்போம். இந்த அறையில நீங்க தங்கிக்கலாம். அடே அப்பா, இவ்வளவு பெரிய ரூம் எனக்கு இருக்கு. இந்த வீட்டுல சின்ன அறையே இல்லம்மா. பூனை. பூனைன்னா எனக்கு ரொம்ப பயம். அப்படியா? சரி, நான் சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன். பெரியவருக்கு தம்பி ஒருத்தர் இருக்கார், சின்னவர். பெரியவருக்கு காப்பியில சர்க்கரையே கூடாதுன்னா சின்னவருக்கு சர்க்கரை அதிகமா வேணும். இனியும் பூனை மாதிரியா? அப்படித்தான் வச்சுங்களேன். பெரியவரும் சின்னவரும் அடிக்கடி சண்டை போட்டுக்குவாங்க. அதை கண்டு நீங்க பயப்படக்கூடாது, அது சகஜம். பெரியவர் சின்னவர், மேஜர் மைனர். அப்ப பார்த்தது மேஜர். மைனர் எங்க போயிருக்காரு? அவருதான் நினைக்கிறேன். எதுக்கும் அவரையும் பார்த்து ஒரு வணக்கம் போட்டுருங்க. போடுறேன். ஏங்க உங்களை பார்த்து இப்படி ஓடுறாங்க? ரோட்ல பெரிய தகராறா போச்சு. இனிமே அவ வேலைக்கே திரும்ப மாட்டா பாரு. அந்த அளவுக்கு அவ என்ன கேள்வி கேட்டுட்டான்.
பேர் என்ன? என் பேர் கமலா. ஓஹோ. இப்ப எப்படி இருக்கு? இப்ப நல்லா இருக்கு. வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். மயிலாப்பூர்ல என் தோழி வச்சிருக்கா, அவளை போய் பார்த்துட்டு வரலான்னு. இல்ல வேணான்னு போல. காலையிலேயே கேட்கணும்னு நினைச்சேன். உன்னை பத்தின விவரம் எதையுமே நீ சொல்லலையே. அபலை, அனாதை, பேதை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்களே, அந்த ரகம். பியூசி வரைக்கும் படிச்சிருக்கேன், மேல படிக்க முடியல. அப்பா காலம் ஆயிட்டாரு. அதே மாசத்துல அம்மாவும் அப்பாவோட போய் சேர்ந்துட்டாங்க. அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி யாருமே இல்லை. வயிறுன்னு ஒண்ணு இருக்கே, பிழைச்சாகணும் இல்லையா? இவ்வளவு துக்கத்தையும் இந்த சின்ன வயசுல எப்படிமா தாங்கிட்ட? பழகிட்டேன். துக்கம் தொண்டை அடைக்கும் போது மடமடன்னு தண்ணியை குடிச்சிருவேன், கடகடன்னு சிரிச்சிருவேன். துக்கம் தன்னாலே போயிடும். அப்படின்னா நீ சிரிச்சா வருத்தமா இருக்கிறேன்னு அர்த்தமா? இல்ல, இது உண்மையான சிரிப்பு. ரொம்ப புத்திசாலி பொண்ணா இருக்கிற, படிச்சிருக்கிற. குழந்தைகளை பாத்துக்கிற தாதி மாதிரி ஒரு சாதாரண வேலையை கொடுக்கணுமே தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. படிச்சுவாங்கிறதுனால இந்த வேலையும் கொடுக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் படிக்கவே இல்லைன்னு பொய் சொல்லிருப்பேன். வேதனையான விஷயங்களையே வேடிக்கையா பேசுறேன். வெகுளியான சுபாவமா உனக்கு. வெரி குட். என் மனைவி இறந்ததுல இருந்து இந்த வீடே களை இழந்திருக்குது. அதை தெய்வீக கலையோட மாற்ற வேண்டிய பொறுப்பு உன் கையில இருக்குது. நீ ஒரு சிநேகிதியை பார்க்க போகலாம். அட்ரஸ் தெரியாதவனை போய் ராதா காதலிக்கிறா. ஆனா இங்கே கிட்டத்திலேயே இருக்கே இருந்தும் இதை மனசு விட்டு கேட்க முடியலையே. ஒரு லெட்டர் எழுதி அவர் கோட் பாக்கெட்ல வச்சுட்டா, ஒருவேளை என்னை தவறா புரிஞ்சுக்கிட்டாருன்னா? காதல் கடிதத்தையே மறைமுகமாய் எழுதுறேன், அவர் கோட் பாக்கெட்ல வச்சிடுறேன். தாமரை நெஞ்சம் இங்கே ஒளியாக, ஆதவன் நெஞ்சம் செல்லும் வழியாக. அப்புறம் தாமரை நெஞ்சம் இங்கே ஒளியாக, ஆதவன் நெஞ்சம் செல்லும் வழியாக, தூது சொல்வோருமில்லை துணையாக, என்னை தூயவன் காணவில்லை தெளிவாக. கமலா, தூது சொல்வாயோ? கமலா, கமலா, எதுக்காக கூப்பிட்டீங்க? இது என் கோட் பாக்கெட்ல இருந்துச்சு. என்னது? உங்க கோட்லயே வச்சுட்டேன். அது ஒண்ணுமில்லைங்க. ஒண்ணுமில்லையா? ஏதோ கவிதை மாதிரி இருக்குது. ஆமா, கவிதை தெரியும், கொஞ்சம் எழுதிட்டேன். ஏதாவது பத்திரிகையில போட ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்க நினைச்சேன். உங்க தம்பி கோட்டை நினைச்சு உங்க கோட் பாக்கெட்ல போட்டுட்டேன். கவிதை ரொம்ப நல்லா இருக்குமா? நீ ஏன் எழுதுன? பின்ன காப்பி அடிச்சனா? அது இருக்கட்டும். இத பிரசுரம் பண்றதுக்கு முரளி என்ன ஏற்பாடு பண்றது? அவருக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். அப்படியா? ஆமா. அஞ்சுகம்னு ஒரு பத்திரிகை வருதே, உனக்கு தெரியுமா? தெரியாது. நல்ல கலை இலக்கிய பத்திரிகை, a very good literary magazine. அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியை அருணாதேவி எனக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு நான் இப்ப ஒரு கட்டடம் கட்டிட்டு இருக்கேன். அவங்களை உடனே சந்திச்சு இத பிரசுரம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ண போறேன். ஐயோ, அதான் வேண்டாம். ஏதோ தெரியாதனமா எழுதிட்டேன், என்னை விட்டுடுங்க. நோ 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 நோ. திறமை இருக்கிறவங்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டியது கடமை. ஓஹோ, சரிதா. அறிவு கட்டவனே, திருட்டுத்தனம் எதுக்குடா? கமலா உனக்கு கல்யாணம் செய்து வைக்கிறதா நான் எப்போ முடிவு செய்துட்டேனே. குட். தன் போட்டோக்கு பக்கத்துல ஜூலியன் என் போட்டோ வச்சுக்கிட்டாரே. இதுல இருந்து தெரியலையா அவரும் என்ன நேசிக்கிறாருன்னு? இந்த ஆண்களே இப்படித்தான், எதையும் வெளிப்படையே சொல்ல மாட்டேங்கிறாங்க.